95வது பட்டாபிஷேகம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மடிப்பாக்கம் 18/4/2010. 96வது பட்டாபிஷேகம் ஜனக்கல்யாண் மடிப்பாக்கம் 22/4/2010. 97வது பட்டாபிஷேகம் நீலவர்ண பெருமாள் கோவில் நன்மங்கலம் 9/5/2010. 98வது பட்டாபிஷேகம் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் 18/5/2010. 99வது பட்டாபிஷேகம் காமாட்சி அம்மன் கோவில் சங்கரமடம் கோயம்புத்தூர் 23/5/2010. இன்றைய தினம் நடைபெறப்போகின்றது 100வது பட்டாபிஷேகம். இந்த 100வது பட்டாபிஷேகத்தையும் நான் ஆசைப்பட்டது, என்னுடைய முதல் பட்டாபிஷேகத்தை துவக்கி வைத்தது பாரதி சுராஜ் அவர்கள். இதையும் துவக்கி வைக்க வேண்டும் ஆசை கொண்டேன். அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் இதை துவக்கி வைப்பார்கள். திரு பாரதி சுராஜ் பற்றி முன்பே கூறியிருக்கிறேன். பாரதி கலைக்கழகத்தினுடைய ஒப்பற்ற நிறுவன தலைவர் அவர்கள் 55-56 ஆண்டுகளாக பாரதியாருக்கு மட்டுமல்லாமல் திருவள்ளுவர், கம்பர், ஔவையார் போன்ற தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 20ஆம் தேதி கூட திருக்குறள் விழா நடத்தப் போகிறார்கள் வாழ்க வளமுடன் கல்யாண மண்டபத்திலே. அவர்கள் இப்பொழுது இந்த 100வது பட்டாபிஷேக விழாவை துவக்கி வைப்பார்கள். தொடர்ந்து மடிப்பாக்கத்தில் கர்நாடக பாபநாசம் சிவன் கர்நாடக சங்கீத சபா என்றொன்றை துவக்கி பல ஆண்டுகளாக அதை பெரிதுபடுத்தி சாதாரண கீத்து கொட்டாரி இருந்தது இன்று பெரிய கட்டணங்கள் உட்பட கட்டி நிறைய நிகழ்ச்சிகள், சங்கீத நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாதம் நடத்தி கொண்டு, அதை தவிர சொற்பொழிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கின்ற அதனுடைய செயலாளராக விளந்து கொண்டிருக்கின்ற பெரியவர் திரு மன்னை ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொற்பொழிவு நிறைவிலே பாராட்டுவார்கள். ஆலந்தூர் நகர முன்னாள் தலைவர் திரு RS பாரதி அவர்கள் பாராட்ட வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாபலிபுரம் சென்று இங்கு மழையிலே மாட்டிக்கொண்டு விட்டதை வந்து கொண்டு இருக்கிறேன் என்று தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களும் வந்து இன்றைய தினம் பாராட்டுவார்கள். திரு மாலி அவர்கள், மாலி ஸ்டேஜ் நடிகர், சற்று உடல்நலம் சரியில்லாத காரணத்தினாலே வருகை தந்து அங்கிருந்தே என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுது பாரதி சுராஜ் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராமவென்று 2 எழுத்தினார். நாடிய பொருள் கைகூடும். இப்போ எங்கே போனாலும் என்ன கிடைக்கும்னு கேட்குற காலம். சும்மா எதுக்கும் வரமாட்டாங்க. அங்கே போனால் என்ன கிடைக்கும், ராமாயணம் கேட்டால் என்ன கிடைக்கும், இவர் ராமநாமா சொன்னார் சொன்னால் என்ன கிடைக்கும், அம்பாள் உங்களுக்கு தெரியும், அபிராமி எந்தாடி எப்படி பாட்டு என்ன வருது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தரும்னு வரணும். அம்பாள் மாத்திரம் இல்லை, அவள் அண்ணன்ட்ட போனா குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லா நிரந்தரம் செய்யும் நீழ்வீசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். என்ன கிடைக்கும், மனித மனம்தானே, அவர்களுக்கும் ஈடுபாடு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது தரும் அது தரும். அதில் நீங்கள்லாம் கேட்டிருப்ப அபிராமி எந்தாரி பாட்டிருக்க, தனம் தரும் கல்வி தரும் இருக்கு இல்லையோ, பணம் கொடுக்கும் கல்வி கொடுக்கும்னு அர்த்தம். வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், பணம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும்னா இப்போ பிரயோஜனம் இல்லை. எல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து இருக்கிற காலம், எல்லாரும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த அனுபவத்தோடு வந்திருப்பீர்கள். நான் ஒரு 36,000 ரூபாய் பணம் கட்டி, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4வதுலேருந்து 5வது சேர்க்கறதுக்கு 36,000 ரூபாய் பணம் கட்டி என்னுடைய பிள்ளை அவங்க கூட வந்துட்டுருக்கான், வந்திருக்கேன். அது எப்படி அவனால் முடிஞ்சதுன்னா என்னால் முடியாது. நான் வெறும் சப்ஜெக்ட். கல்வி பணம் கொடுக்குற கல்வியாக இருக்கணும். ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷன். நம்முடைய பொதுவ நடிகள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளுக்கு தெரியும். தனம் தரும் கல்வி தரும்னாரு. தனம் தரும் முடிவு இல்லை, எந்த கல்வி பணம் கொடுக்குமோ அந்த கல்வியை படி. அதனால்தான் இப்போ நம்ம பத்திரிகையில் என்ன படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிப்புக்கு தான் ஏகப்பட்ட மனுக்கை, மற்றதுக்கெல்லாம் அவ்வளவா வரல. ஆர்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, கலை, அவைகளுக்கெல்லாம் வரல. எதுவாக இருந்தாலும் சரி, நீ எது நினைக்கிறியோ அது கிடைக்கும். அப்படி அருமையான இந்த ராமாயணம்
கீரனூர் ராமமூர்த்தி அவர்கள் அருமையாக சொன்னது போல அவருடைய ராமாயணத்துக்கு திண்ணை ராமாயணம்னு பேர். இப்போ நம்ம வீட்டிலலாம் திண்ணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திண்ணை கிண்ணை கட்டினா ஏதாவது டேஞ்சர். பழைய காலத்தில் கிராமத்தில் போனால் திண்ணை இருக்கும், அதில் படுத்துன்னு விடுவான். ஏதாவது தண்ணி வேணுங்களா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ ஒன்றும் மூச்சு பெரிய கூட நம்ம கொடுத்தோம்னா டம்ளர் திரும்பி வராது, கூஜா கொடுத்தா கூஜா திரும்பி வராது. இந்த திண்ணையிலே தான் அது வரவேற்புக்காக விருந்தினர்களுக்காக எப்படி உபசரித்தார்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கணும். அவரும் அனுபவிச்சிருக்கேன், நானும் அனுபவிச்சிருக்கேன், நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பேன். படுத்துக்கிறதுக்கு தலானி கிளானி எல்லாம் வேண்டியதில்லை. மாப்பிள்ளை திண்ணைன்னு ஒன்று உண்டு தெரியுமா? அருமையாக போட்டிருக்கோம். அதை ரொம்ப ரசிகனாக இருக்கிறோம். வள வள வளன்னு மொசாக்கு சொல்கிறவன் அது மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். அதில் படுத்துக்கிட்டோம்னா ஆனந்தமாக தூக்கம். ஏசி இல்லாட்டா படுத்துக்க மாட்டேன்றான். இப்போல்லாம் ஒன்றும் ஏசி இது ஒன்றும் தேவையில்லை. அந்த திண்ணையில் அப்படி படுத்துங்க, இந்த மாப்பிள்ளை திண்ணையில் தலையை வச்சுனுட்டா போதும். திண்ணை ராமாயணம். திண்ணையில் இருந்து தான் நம்முடைய நாகரிகமே தொடங்கியது. திண்ணையில் உட்கார்ந்து ராமாயணம் சொன்னது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் சைதாப்பேட்டில் பல காலம் இருந்தேன். நான் பிறந்தது காரைக்கால் திருமலராஜம்பட்டினம். பிறகு எப்போ வந்தேன்னு தெரியாது. பழைப்புக்காக சென்னைக்கு எத்தனையோ பேர் வந்த மாதிரி நானும் வந்துட்டேன். அங்கே காரணேஸ்வரன் கோயில் திருந்தேன். ரயிலை விட்டு இறங்கினவுடனே அங்கே காரணேஸ்வரன் கோயில் திருக்கும். அதில் ஒரு வீட்டினுடைய திண்ணையில் பெரியவர்களாக விளங்கிய எத்தனையோ சாத்திரிகள், பாலகிருஷ்ண சாத்திரிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவருக்கெல்லாம் இன்னும் பெரியவர்கள், இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் அவருடைய பேரெல்லாம் தெரியும். அப்படி திண்ணையில் உட்காந்து ஒரு வழக்கு எரிஞ்சுருக்கும், மங்களகரமாக ஒரு வழக்கு எரிஞ்சுருக்கும். அதில் ராமாயணம் சொல்லுவார்கள். அப்படித்தான் திண்ணையிலே தான் பரப்பப்பட்டது ராமாயணம். அந்த திண்ணை ராமாயணத்தை அவர்களே சொன்னது போல வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், இன்னும் எத்தனையோ ராமாயணம் இருக்குது. அது நம்ம சொல்ல வேண்டாத வம்ப ராமாயணங்களும் இருக்குது. ஆனால் அந்த வம்ப ராமாயணத்துக்கிட்டெல்லாம் போகாமல் அவர்கள் ராமாயண கதையை விடாமல் சொல்லுகிறார். ராமாயணம் சொல்கிறதுல பலருக்கும் பலவிதமான உத்திகள் உண்டு. சில பேர் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக என்ன செய்வார்கள்னு கேட்டால், ஏதாவது ஒரு கட்டம், அந்த கட்டத்தை வச்சுட்டு ஒரு 1.25 மணி நேரம் அந்த கட்டத்தை பற்றி அமக்களவாக கரக்கம்பமும் சிறக்கம்பமும் ஏற்படும்படின்னு எழுதுவாங்க. கரக்கம்பம்னா கைதட்டுறது, சிறக்கம்பம்னா தலையாட்டுறது. அப்படி கேட்க முடியாது பண்ணிட்டு இன்றைக்கி கதை என்ன போட்டிருக்கு, சீதா கல்யாணம். ராமா நம்ம இன்னும் ராமன் பிறக்கிறதுலேயே இருக்கமேனுட்டு கட 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 கடன்னு அதை சொல்லி அப்படி முடிச்சுடுவாங்க. கட்டத்தை முடிச்சு காட்டணுமே, அதுக்கு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கதையில் பகுதிகளே எந்த விதமான கதை பகுதியும் விடாமல் தேவையான இடங்களிலே கம்பராமாயண பாடல்கள் போன்றவற்றையெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக இந்த ராமாயண வேள்வி என்று சொல்ல வேண்டும். ராமாயணம் சொல்கிறதுன்றது எப்போ சொல்ல ஆரம்பிக்குது, எப்போ அதனுடைய தொடக்கம் என்ன என்பதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா மொழிகள்லையும் எல்லா கலாச்சாரங்களையும் ஜெயின ராமாயணம் இருக்குது, பௌத்த ராமாயணம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆகையினாலே அப்படி எல்லாரையும் எங்கள் நம்மாழ்வார் சொன்னார், நீ படிக்கணும்னு நினச்சா படிக்கணும்னா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி படிக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, சொன்னபடி நடக்கிறது தான் படிப்பு. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. நீ படிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ படிக்க வேண்டிய ஒரே நூல் ராமாயணம். அப்படி அந்த ராமாயணத்தை அவர்கள் 100 நடத்தி, அதுவும் சும்மா போட்டுருக்காரு 100வது ராமாயணம். ஏதோ சொல்லியிருப்பார், ஒரு 40-50 சொல்லியிருப்பார். சொல்லிட்டு போகணும் இல்லையா, காசா படமா வாய்க்கு. அப்படி யாரும் சொல்லிவிட முடியாது என்பதுக்காக அப்படி ரெக்கார்டு வச்சுருக்காரு. எந்தெந்த இடத்துல ராமாயணம் என்னென்ன தேதியில் சொல்லப்பட்டது, யார் யார் வந்தார்கள். அதுவும் அவர் ராமாயணம் சொன்ன இடங்கள், சில இடங்களுக்கு நான் போயிருக்கேன். இந்த விசிராந்தி என்று கைவிடப்பட்ட முதியவர்களான வாழ்க்கையில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத பெண்கள், இறைவர்களால ஆதாரமுடைய பெண்கள்லாம் இங்கே பார்க்குறோம். அப்படி கைவிடப்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கு. கைவிடப்பட்டன்னா வேற ஒன்றும் இல்லை, முதியவர்களானதுக்கு பிறகு வேண்டாதவர்களாகி விடுகிறார்கள் இல்லையா. ஆகையினால அப்படிப்பட்ட பெண்களுக்காகவே ஒரு ஆசிரமம் நடத்தப்படுகிறது. சாவித்திரி வைத்தியா, சாவித்திரி வைத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு யார் சொல்கிறவா இருக்கா, அவர்களுக்கு ராமாயணம் சொல்கிறார்.
அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு பக்கத்துலேயே எனக்கு இத்தனை நாளாக தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நன்மங்கலம்னு ஒரு ஊர். அது என்ன ஊரியாச்சு? அந்த காலத்து கிராமத்தை பார்க்கணும்னு சொன்னால் கீரனூர் அப்படி இருக்குமா? எங்கள் திருமணஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது எங்களுக்கு, மாயத்துக்கு பக்கத்தில். அந்த ஊர் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த ஊரில் பெருமாள் கோயில் போகிறது இங்கெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக அருமையாக நாம் அங்கே தலை குறிஞ்சி தான் உள்ளே போகணும் சந்நிதிக்கு. அங்கே ஒரு வெங்கடாஜலபதி சீனிவாசர் எழுந்தருளி இருக்கிறார். அந்த சந்நிதிக்கு அதை தேடி பிடிச்சி அங்கேருந்து வந்து அழைத்திருக்கிறார்கள். அங்கே ராமாயணம், அப்படி இங்கே எதிலே என்று இல்லாமல் அப்படி 100 ராமாயணங்களை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள் என்பதும், அதில் முதல் ராமாயணத்தை தொடக்கி வைக்கிற பேரு அடியேனுக்கு கிடைத்தது என்பதும், அடியேனே வந்து இந்த 100வது ராமாயணத்தையும் தொடக்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் அன்பினாலே கேட்டுக்கொண்டு, அதற்கு என்னுடைய உடல்நிலையும் இடம் கொடுத்து, இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பழைய காலத்து பாட புஸ்தகத்தில் உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கும், டி.கே. செல்வகணேசவராய முதலியார்னு ஒருத்தர், அவர் எழுதின பாட புஸ்தகம் கடவுள் திருமுன்னு முதல் பாடம் நான் படிச்சிருக்கேன். நீ என்ன செய்ய வேண்டும், நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை கடவுள் திருமுன்னிலே செய்வதாக நினைத்து நீ செய்தால் உன்னுடைய செயல்கள் வெற்றி பெறும். பரீட்சை எழுத போகிறா, புதுசாக கொடுத்தனும் போகிறோம், எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த செயலை கடவுள் திருமுன்னு என்று நீ நினைத்து செய்தால் உன்னுடைய உடம்புல ஒரு பயம் ஏற்படும். உனக்கு வெற்றி நிச்சயம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு அருளினல் காளி, தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாரும் மானுடமாயினும் அகுதே, படுத்து மாய்ப்பல் அருப்பெரும் காளி, பாரில் வெற்றி எமக்குறுமாறு, எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, மற்ற எதனிலும் வெற்றி, கண்ணும் ஆறுயிரும் என நின்றாய், காளித்தாய் இங்கிறக்கருள் செய்தாய், மண்ணும் காற்றும் புனலும் அனலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோம், விண்ணுளார் பணிந்து ஏவல் செய்யார், வெல்க காளி பதங்கள். இந்த காளியினுடைய சன்னிதானத்தில் துர்க்கை அம்மனுடைய திருமுன்பாக இந்த அருமையான நடைபெறுகிறது. நம்முடைய கீரனூர் ராமமூர்த்தி அவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக அவை நடைபெறும். அதற்கு அன்னையினுடைய அருள் முன்னிற்கும். ரொம்ப அழகான ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்படி அருமையான ஏற்பாடு செய்து அர்த்தநாரீஸ்வரன் பேர் இந்த சுவாமிக்கு. இப்போ 1/3 சண்டை ஒன்று இருக்கும் இல்லையா, 3 பங்கு நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கறதா இல்லையான்னு அப்படி சட்டமாக போகிறதுன்னு சொல்கிறான். நானும் வந்து பத்திரிக்கை வாங்கினா முதல்ல ஆரம்பித்து கடைசி வரலும் படிக்கிறேன், இன்னும் சட்டமாகலன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய இறைவன் சிவபெருமான் 1/3 சரி பாதின்னுட்டான். பாதி தேவிக்கு அழித்து அவனே முதலிலே வழிகாட்டி இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த சந்நிதியில் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் இன்னும் பல அறிஞர்கள்லாம் இங்கே வந்து ஒரு சந்தோஷம். சில உபன்யாசகர்கள் நடுவில் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் தெரியுமா? ஏன்னு கேட்டால் அவர்கள் என்னமோ சொல்லணும்னு நினச்சி அதை ஏன்டா இவன் வந்து, அதுவும் நான் நினைக்கிறது இந்த பட்டாபிஷேகம் அதிலெல்லாம் கூப்பிட்டாக்க அந்த மந்தரை என்ன செஞ்சாலோ கூனி ராமாயண பட்டாபிஷேகம் நாளைக்கு வருவது அவள் செய்கிற காரியத்தை தான் நாங்கள்லாம் செய்கிறோம். பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு குறுக்க வந்து 4 பேசிட்டு அப்படியெல்லாம் அப்படி இல்லாமல் எல்லாரும் யாரெல்லாம் நல்ல அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து, அதுவும் இந்த நிகழ்ச்சியை குறித்த காலத்தில் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், எத்தாப்பில் போகலாம்ப்பா 6:30ன்னா 6:30க்கு ஆரம்பிச்சிருவாளா, 7 மணி ஆகும்பா சொல்கிறாங்க. ஆனால் 6:30 மணிக்கெல்லாம் இங்கே அதுக்கு முன்னாலேயே தயாராக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டவர்களெல்லாம் வந்து சிறப்பாக நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எல்லா நலங்களும் விளைய வேண்டும் என்று எம்பெருமானை வணங்கி வாழ்த்தி விடுகிறேன். ராமாயணம், திண்ணை ராமாயணத்தின் கதாநாயகன் விதி புருஷன். ஒருவனுடைய வாழ்க்கையை திசை திருப்புவது, அவன் எதிர்பாராத நேரத்திலே மாற்றி விடுவது விதிதான். அந்த விதி எப்பொழுது எந்த உருவத்தில் வருகிறது என்பதையும் இடையிடையே சொல்ல இருக்கின்றேன். நாரத மகிழ்ச்சி பிரம்மாவின் பிள்ளை, மிகச்சிறந்த
ஒரு தத்துவ ஞானி அவர். ஒரு சமயம் அவர் கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பவர்கள் மட்டும்தான் மும்மூர்த்திகள், கடவுள்கள். இந்திரன் போன்றவர்கள், வாயு இந்திரன் போன்றவர்கள்லாம் ஒரு தேவர்கள். தேவர்களுடைய தலைவன் இந்திரன். இந்திரன் எனப்படுபவன் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவி, தேவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவி. அதனால எப்பொழுதுமே அந்த இந்திரனுக்கு பதவி மேலே ஒரு பயம் வந்துவிடும். நம்ம பதவி எங்கேயாவது வேற யாராவது வந்து பிடிச்சுட்டு வாழோ. நாரதர் தவத்தை பார்த்தான். நம் பதவி பறிவோமோ என்று எண்ணின இந்திரன் அழகான பெண்ணை கீழே இறக்கிவிட்டு நாரதரை மயக்க முயற்சி செய்தான். ஆனால் நாரதர் மயங்கவில்லை. பெண்ணிடம் மயங்காத நாரதர் தன்னிடமே மயங்கி தலைகர்வம் கொள்ள ஆரம்பித்து விட்டார். எல்லோரிடம் சென்று என்னுடைய உறுதிப்பாட்டை பார்த்தீர்களா? எப்படி நான் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், இந்த அழகை நீங்கள் கேட்டீர்களா என்று பல இடங்களுக்கெல்லாம் சொல்லி திரிந்து கடைசியாக மகாவிஷ்ணுவிடம் வந்தார் அவர். மகாவிஷ்ணு நாரதருக்கு தாத்தா முறை. மகாவிஷ்ணுவின் மகன்தான் பிரம்மா, பிரம்மாவின் மகன்தான் நாரதர். ஊரெல்லாம் என்னை பாராட்டுகிறார்களே, தங்கள் பாராட்டி வரவில்லை என்று சொன்னவுடன் சிரித்தார் மகாவிஷ்ணு. நிச்சயமாக என் பாராட்டு உண்டு. அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். பூலோகத்திலே ஒரு மன்னர் தன் மகளுக்கு சுயம்பரம் அறிவித்திருக்கிறார். என்னை வரவேற்க போனால் என்னால் போக முடியல, நீ போயிட்டு வா. புறப்பட்டு நாரதர் பூலோகம் வந்தார். மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். பெண்ணை அழைத்தார். நாரத மகிழ்ச்சியே உன்னை ஆசை கூற வந்திருக்கிறார், நமஸ்கரித்துக் கொள் என்று சொன்ன உடனே அந்த பெண் வந்தார். நாரதருக்கு நமஸ்காரத்தை பண்ணி தலையை தூக்கினாள். மயங்கி போனார் நாரதர். பெண்கள் என்றால் இத்தனை அழகா? இது நாள் வரை பெண்களை பற்றி நாம் தவறாக எண்ணிக்கொண்டு விட்டு திருமணம் வேண்டாம் என்று இருந்து விட்டோமே என்று எண்ணி அவர் திருமண ஆசை வந்து ஓடோடி மகாவிஷ்ணுவிடம் ஓடி வந்தார். மகாவிஷ்ணு கேட்டார், சுயம்பரம் முடிந்து விட்டதா? இல்லை. ஏன் வந்தாய்? நான் தோற்றுவிட்டேன் என்பதை சொல்ல வந்தேன். உறுதிப்பாட்டில் நான் விலகிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு என்னிடம் ஏன் வந்தாய்? அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் நாரதர். அப்படி என்றால் நீ அங்கே சுயம்பரத்திலே தானே கலந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை இல்லை, என் முகத்தை பார்த்தவுடன் வசீகரமாக மாலை அவள் போட வேண்டும், அதற்குரிய ஒரு அழகான முகத்தை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே மகாவிஷ்ணு சொன்னார், நல்லதே நடக்கும். சுயம்பர மண்டபம் மாலையோடு வந்தாள். அந்த மணாளில் ஒவ்வொருவராக வந்து நிராகரித்தவுடன் நாரதர் சந்தோஷத்திலே மூழ்கினார். அடுத்த மாலை தன் கழுத்தில் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அருகில் வந்த அந்த பெண் ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டோடினாள். திடுக்கிட்டார் நாரதர். அருகில் இருந்தவர் சொன்னார்கள், நாரதரே, சாதாரணமாக உங்கள் முகம் நன்றாகத்தானே இருக்கும், இன்றைய தினம் குரங்கு போல் காட்சி அளிக்கிறது. புரிந்து கொண்டு விட்டார், இது மகாவிஷ்ணுவின் லீலை என்று ஓடோடி வந்தார். தாங்கள் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று எண்ணியிருந்தால் நேரடியாக சொல்லியிருக்கலாம். அதற்காக என் முகத்தை ஒரு குரங்கு போல் மாற்றி மற்றவர்கள் முன்னாலே அவமானப்பட வைத்து விட்டீர்களே என்று கதறி, என்னால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகினால் இது நாள் வரை நான் செய்த தவம் அனைத்தும் சேர்த்து உங்களை சபிக்கின்றேன். நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பூலோகத்திலே வாழ வேண்டும், அந்த பெண்ணை பிரிய வேண்டும். அந்த பெண்ணை தேடுவதற்கு எந்த குரங்கு முகம் கொடுத்தீர்களோ அந்த குரங்குகளை கொண்டு தேட வேண்டும் என்று சபித்தார். நாரதர் மகாவிஷ்ணு சபிக்க முடியுமா? சபிக்க வைத்தார். காரணம், சிறிது காலம் முன்பாகத்தான் தேவர்களும் ரிஷிகளும் ஓடோடி வந்து இலங்கையை ஆண்டு வருகின்ற மன்னன் ராவணன் செய்கின்ற அட்டகாசங்களையும் கொடுமைகளையும் விவரித்து சொன்னார்கள். பிரம்மாவை அழைத்து ராவணனை பற்றி சொன்னபோது அவன் தீவிர சிவபக்தன், நிறைய வரன்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறான் என்று சொன்ன உடனே, எந்த மாதிரி வரன் வாங்கியிருக்கிறான் என்று கேட்ட உடனே சொன்னார்கள், மரணம் இல்லாத வாழ்வு அவனுக்கு சாதாரணமாக மும்மூர்த்திகளாலோ கந்தர்களாலோ கிங்கர்களாலோ மிருகங்களாலோ மரணம் வரக்கூடாது என்று வரன் வாங்கியிருக்கிறான். மகாவிஷ்ணு கேட்டார், மனிதனால் மரணம் வரக்கூடாது என்று கேட்டிருக்கிறானா? அதை கேட்கவில்லை. ராவனை பொறுத்த வரைக்கும் மனிதன் என்பவன் சாதாரண கொசு போர் என்று சொன்னவுடனே மகாவிஷ்ணு, யாம் பூலோகம் சென்று மனிதனாக பிறந்து அவனை சமூகரிக்கிறோம் என்று சொன்னதுதான் ராமாயணம். தான் மனிதனாக வந்து அவதாரம் செய்வதற்காக மகாலட்சுமியை சீதையாகவும் ஆதிசேஷனை லக்ஷ்மணனாகவும் சங்கு சக்கரத்தை பரத சத்ருகுணனாகவும் வாயு மூலமாக ஆஞ்சநேயரையும்
சூரியன் மூலமாக சுக்கிரீவனையும், இந்திரன் மூலமாக வாலியையும், அக்னி மூலமாக நீலனையும், இன்னும் பல தேவர்களை எல்லாம் வானரங்களாக பிறக்குமாறி சொல்லி தன்னுடைய அவதார நோக்கத்திற்கு அவர் ஆட்களை சேர்க்க ஆரம்பித்து விட்டார் மகாவிஷ்ணு. அதன்படி பூலோகத்திலே வந்து பிறந்தார், மனிதனாக அவதரித்தார், ராவணனை சமகரித்தார் என்பதுதான் ராமாயணம். இந்த ராமாயணம் நமக்கு எப்படி கிடைத்தது? ரத்னாகர் என்ற ஒரு வேடன் காட்டிலே இருந்து கொண்டிருப்பான். மிருகங்களை வேட்டை ஆடுவது மாத்திரமல்லாமல் அவன் காட்டிலே வருகின்ற ரிஷிகளை எல்லாம் வழிப்பறி செய்வான். அப்படி வழிப்பறி செய்த போது சப்தரிஷிகள் ஒரு நாள் கேட்டார்கள், இப்படி வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறாயே, இது பாவம் என்று உனக்கு தெரியவில்லையா? சாமி, என் குடும்பம் நடக்கணும், அதுக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் எது? இது என்ன பாவம் புண்ணியம் என்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா. இல்லையப்பா, இப்படி பிறரை சொத்தை அபகரித்தால் பாவம் என்று ஒன்று இருக்கிறது, உன் குடும்பத்துக்காக சொல்கிறாய் என்று சொல்லுகிறாயே, குடும்பத்தினர் இந்த பாவத்திலே பங்கேற்பார்களா தெரிந்து கொண்டு வா. என் மனைவிக்கு என் மேலே இருக்கிற ஆசை பாசம் கொஞ்சமா நஞ்சமா? ஓடினான் மனைவியிடம், நடந்ததை சொன்னான். மனைவி சொன்னால், ஐயா, இதுவரை நீங்கள் தவறான முறையிலா பொருளீட்டினீர்கள். இல்லை, குடும்பத்தை ரட்சிக்க வேண்டிய குடும்பத் தலைவன் நேர்மையாக சம்பாதித்து கொண்டு வர வேண்டுமே, அல்லாது தவறான முறையில் ஈட்டினால் அதற்கு உரிய பாவத்துக்கு நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று விட்டார். எந்த மனைவி மக்களுக்காக பாடுபட்டானோ அவர்களை கைவிட்டவுடன் ரத்னாகர் என்ற வேடன் கடுமத்தத்தோடு வந்தபொழுது நாரதர் சொன்னார், நீ பகவானை குறித்து தியானம் செய், ராமரை குறித்து தியானம் செய் என்று சொல்ல, ராமம் என்ற பெயர் நுழையாத காரணத்தினாலே, வேடுவன் என்ற காரணத்தினாலே அங்கே இருந்த மரத்தை காட்ட மராமரம் என்று சொல்ல, திருப்பி சொல்ல சொல்ல மரா 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 என்று சொன்ன பொழுது ராமா ராமா என்ற நாமம் சொல்ல சொல்ல அப்படியே அழுந்து விட்டான் அவன். உடலெல்லாம் புற்று மூடிவிட்டது. பிறகு புற்றிலிருந்து மீண்டான். வடமொழியிலே வான் என்றால் புற்று, மீகி என்றால் மீண்டு வந்தான் என்று பெயர் அவனுக்கு வால்மீகி என்று பெயர் உண்டானது. ஒரு மகரிஷியாக மாறிவிட்டான் அவன். பரத்வாஜர் போன்றவெல்லாம் அவனிடம் சீடனாக சேர்ந்தார்கள். ஒரு நாள் தாமசா நதிக்கரையிலே தெளிந்த நீரோட்டத்தை ரசித்து கொண்டிருந்தான் வால்மீகி. அப்போது அண்ணாந்து பார்த்தால் மரத்து உச்சியிலே 2 கிரௌஞ்ச பறவைகள் ஆணும் பெண்ணுமாக கொஞ்சிக் கொண்டிருக்கின்ற அற்புதத்தை ரசித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அம்பு வந்து ஆண் பறவையை குத்தி கீழே கொண்டு தள்ளியது. துடித்து போனான். இப்படி ஆணும் பெண்ணுமாக ஆனந்தமாக இருக்கின்ற நிலையிலே அதை கொன்றுவிட்டாயே மகா பாவி, நீ ஊரோடு காற்றோடு காற்றாக அலைக்கடவா என்று சபித்தான். சபித்தவன் நினைத்தான், நானும் வேடனாகத்தானே இருந்தேன். அப்பொழுது நாரதர் சொன்னார், இந்த வார்த்தையை உன் வாயில் வைத்ததே சாட்சாத் சரஸ்வதி தேவிதான். காரணம், வால்மீகி, எந்த ஒரு சாபச் சொல்லை நீ சொன்னாயோ அந்த சாபச் சொல்லை முதல் அடியாக வைத்து ஒரு காவியத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்ல, சத்தியமும் தர்மமும் நேர்மையும் நீக்குள் ஒருவன் யார் இருக்கிறான், அவன் நாமது அவனுடைய கரிதத்தை சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது நடந்து கொண்டிருந்த ராமாவதாரத்தை அவருக்கு எடுத்துக்காட்ட சிறப்பான முறையிலே வால்மீகி வடமொழியிலே ராமாயணத்தை எழுதினார். ராமாயண இறுதி காலகட்டத்திலே அவரே ஒரு கதாபாத்திரனாக வருவார். எப்படி வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினவர், அவரே அதில் ஒரு கதாபாத்திரமாக இருந்திருக்கிறார். என்ற முறையிலே நமக்கு சமஸ்கிருதத்திலே ராமாயணம் கிடைத்தது, வடமொழி ராமாயணம். டெல்லியை ஆண்டு வந்த மன்னன் அக்பர் பாதுஷா. அக்பரிடம் ஒரு பிராமண மந்திரி ஆத்மாராமன் என்று இருந்தார். அவருக்கு ஒரு பையன் துளசிதாசன். அவனுக்கு பக்தி மீதெல்லாம் நாட்டம் இல்லை. பிறகு அவனை பற்றி சொல்ல, அக்பர் என்னோடு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல துளசிதாசனை அனுப்பினார்கள். அவன் மனைவி விட்டு பிரிவதற்கு மனமில்லாதவன். போய்கொண்டே இருந்தான். திடீரென்று இரவு நேரத்திலே தப்பி ஓடி வந்து விட்டான் துளசிதாசன். ஒரு நதிக்கரையிலே ஒரு கட்டை கிடக்க அந்த கட்டையை பிடித்து கொண்டு நீந்தி வந்தான். வீட்டின் அருகே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கயிற்றை பற்றி கொண்டு மனைவியின் படுக்கறையிலே தாங்கினான் துளசிதாசன். திடுக்கிட்டாள். இரவு நேரத்திலே ஏன் வந்தீர், எப்படி வந்தீர் என்று கேட்டபோது வந்த விவரத்தை சொன்னவன் அவள் திடுக்கிட்டாள். ஐயா, அடையாளம் தெரியாத பிணம் ஒன்று நதியிலே மிதந்து கொண்டிருப்பதாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதை போய் கட்டை என்று பிடித்து கொண்டு நீந்தி வந்தீரா? 2 நாட்களாக ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறதே, அதை போய் கயிறென்று பிடித்து கொண்டு தாவி வந்தீரா? உயிருக்கே ஆபத்தான காரியத்தை செய்து கேவலம் ஒரு மனைவி மேலே கொண்ட மோகத்தால் வந்தீரே,
இந்த ஆசையும் பாசத்தையும் இறைவன்பால் வைத்தால் என்று சொன்னவுடன் பொறிதட்ட காசிமா நகருக்கு சென்றான். அங்கே ஆஞ்சநேய சுவாமியே ஒரு வயதான முதியவன் வேடத்திலே வந்து அவனுக்கு ராமாயணத்தை சொல்ல ஹிந்தியிலே ராமாயணம் துளசிதாசர் எழுதினார். மயிலாடுதுறை அருகே தேரந்தூர் என்ற கிராமத்திலே மிகச்சிறந்த தமிழ் புலவராக இருந்தவர் கம்பர். அவரை சடையப்ப வள்ளல் என்று பெரியவர் ஆதரித்து வந்தார். அவர்களுக்கு இந்த வடமொழி ராமாயணத்தை தமிழ்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட கம்பர் அதுக்கு இணைந்து இசைந்து மிகச் சிறப்பான முறையிலே ராமாயணத்தை தமிழில் எழுதினார். அக்காலங்களெல்லாம் ஒன்று